கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹவுஸ் தான் இருக்கும். மாநிலத்தை மையப்படுத்தி முக்கியத்துவம் கொடுப்பாங்க அங்கே. அதே போல் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா எல்லா புதுச்சேரி உட்பட எல்லா பேருந்துகளுமே மாநிலத்தை முன்னிலைப்படுத்தி தான் வருது. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு தலைகீழ இருக்குது. அதாவது கர்நாடக மாநிலம் அந்த மாநிலம் கொடிக்கும் மொழிக்கும் அந்த மண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வியாபாரம் பண்ண நோக்கத்தில் வந்தால் கூட. ஆனால் தமிழ்நாட்டில் செய்யறதே கிடையாது. பெயர் கூட வந்து தமிழில் பெருசாக போடுறதில்லை. அதாவது போராட்டத்துக்கு 2 நாட்கள் முன்பு தமிழ்நாட்டில் வர பேருந்துலாம் கொடுக்க ஆரம்பிச்சோம். பேருந்து ஓட்டுநர்கிட்ட கொடுக்குறோம். ஆமாம் கொடுத்தோம். சரி இப்படி நடக்க போது கொடுத்தோம். புகார் கொடுத்து ஒரு நாள் முன்பு, நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி. ஆமாம். எந்த காவல் நிலையத்தில்? மைசூர் ரோடு பேட்ரான்புரா போலீஸ் ஸ்டேஷன். அங்கேருந்து தொடர்ச்சியாக எனக்கு இந்த சம்மந்தப்பட்ட 4 பேருக்கு நாளைக்கு 11:11 ஒரு நிமிஷம் அதன் அடிப்படையில் காலையில் பார்த்தா 8 மணிக்கெல்லாம் வந்து 7 வேன் நிற்குது மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாப்பில். 7 வேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த கர்நாடகத்தை சேர்ந்தவங்க வந்து கேபிஎன் பஸ் கொளுத்துனாங்க பாருங்க, ஒரு 50 பஸ் கொளுத்துனாங்க. அது கூட வந்து தமிழக அரசு அவ்வளோ வந்து மெனக்கெடலை. நம்ம ஒரு பேரை மாற்ற சொல்லி ஆர்ப்பாட்டம் சொன்னதுக்கே வந்து அதாவது இது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் பார்க்கப்படுது. அதாவது ஏன் அந்த மாதிரிலாம் பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அது எல்லாமே கேள்வி கேட்டிருக்கணும். மற்ற மாநிலத்தினுடைய பேருந்துக்குள்ளே அங்கே வந்து போது அவங்கவுங்க மாநிலத்தினுடைய பேர் இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் ஏன் இல்லை அப்படின்னு இங்கே இருக்கிறது கேட்டிருக்கணும். அங்கே வந்து கன்னட மொழி பற்றுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தோம். ஆமாம். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி அங்கே செய்யும் போது அவர் சிக்கலாக வராதாங்க? ஆமாம், இப்போ சிக்கல் வந்தது இந்த நிகழ்வுக்கு. அதுக்கு வரல, எப்படி நீ தமிழ் பேனரை வச்சு இங்கே கர்நாடகத்தை செய்யலாம், நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மிரட்டினாங்க. கன்னட மொழியில். ஆமாம் மிரட்டினாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மெடல் விட்டாங்க. ஒருத்தன் அதில் போட்டுக்காம பாருங்க, அது பிரிண்ட் அவுட் அதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அதை பற்றி சொல்லிடுறேன். இங்கே அதெல்லாம் செய்யாதீங்க, தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிங்க. அதுக்காக சொல்கிறான் பாருங்க. அண்ட் யுவர் ஓலாட்டாஸ் நெவர் பீப்புள்ஸ் தமிழ் பிகாஸ் ஓலாட்டாஸ் ஆர் பெரியார் அண்ட் ஃபேக் திராவிடன் தேரி கிட்ஸ். இந்த பெரியார் திராவிடம் இந்த கதையெல்லாம் எங்கள் காதை வச்சுன்னு காதில் பூ சுத்தாத அப்படின்னு. அவன் அது ஃபேக்குன்னு அவங்க முடிவில் இருக்கிறாங்க. ஆமாம், நான் பெரியாருன்னு சொல்ல, திராவிடம்னு சொல்ல. இந்த சில பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, திராவிடம் நம்மளாம் ஒன்று, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கு இதெல்லாம் திராவிட மொழிகள், திராவிட அவன் ஏற்கலாங்கல்ல. அவன் என்ன செருப்பு அடிக்கிற மாதிரி சொல்கிறான். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவெறிஞர்களுக்கு வணக்கம். பெங்களூர் தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் கோபி ஏகாம்பரம் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. வணக்கம். சமீபத்தில் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தொலைபேசி அழைச்சி இப்படி ஒரு போராட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறோம் அப்படின்றீங்க. அதை ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே ஏற்கனவே ஒரு முறை பெங்களூர் வந்திருந்த போது நீங்கள் சந்தித்து பேசியிருந்தீங்க. ஆமாம், சொல்லியிருந்தேன் அதை பற்றி. இந்த விஷயத்தையும் பேசியிருந்தீங்க. அதாவது எல்லா அரசு பேர், எல்லா ஸ்டேட்டோட மாநிலத்தினுடைய பேருந்துகளும் பெங்களூருக்கு வருது. அப்போ ஆந்திரா போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகம் தான் வருது, தெலுங்கானா அரசு போக்குவரத்து கழகம் தான் பெங்களூருக்கு வருது, பாண்டிச்சேரியிலேருந்து வர பஸ்ஸு கூட பாண்டிச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் தான் வருது, கேரளாவிலேருந்து பெங்களூர் வர பஸ்ஸு கூட கேரளா அரசு போக்குவரத்து கழகம்னு வருது. தமிழ்நாட்டிலேருந்து வர பஸ்ஸு மட்டும் வந்து வெறும் மொட்டையாக அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கா. ஐயா, இது தப்பு இல்லையான்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம் ஆமாங்க. அப்புறம் இதுக்காக ஒரு போராட்டத்தை நடத்த போகிறதாகவும் அப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் அடுத்தடுத்த நிகழ்ச்சி நிறைய நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சொன்ன மாதிரி அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க. சரி, அதனுடைய விளைவு எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்போ அந்த நோக்கம் ஏன் வந்துச்சு, ஏன் நடத்தணும்னு என்ன நோக்கம் வந்தது? அதாங்க, நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கெல்லாம் நிறைய முறை வரும்போது பார்ப்பேன் நான். ஏன்னா கர்நாடகத்தில் கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படி இருக்குது. அந்த அலுவலகம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் ஆஃபீஸு போக்குவரத்துறை ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹவுஸ் தான் இருக்கும். மாநிலத்தை மையப்படுத்தி முக்கியத்துவம் கொடுப்பாங்க அங்கே. அதே போல் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா எல்லா புதுச்சேரி உட்பட எல்லா பேருந்துகளுமே மாநிலத்தை முன்னிலைப்படுத்தி தான் வருது. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு தலைகீழ இருக்குது. இந்த கடைகளில் பேரை பார்த்தீங்கன்னா தமிழை காணும். அங்கே நீங்கள் கர்நாடகாவில் இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து கடந்த முறை வந்து பார்த்தீங்க 2 பேரும் சுற்றி கன்னடத்தை. ஆமாங்க. பெங்களூர் முழுக்க கன்னடத்தை எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். பெயர் பலகை முழுக்க கன்னடத்தில் மட்டும்தான் முதன்மையாக இருக்குது. ஆமாம், கன்னடம் முதன்மையாக இப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து ஆங்கிலம் பிற மொழி சின்னதாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாம் தலைகீழ இருக்குது. ஆங்கிலம் பெருசாக இருக்குது, தமிழ் சின்னதாக இருக்குது. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழே கிடையாது. இப்போ சென்னையோட பார்த்தோம் நிறைய இடத்துல ஒரு ஆங்கிலம். ராமராஜ் காட்டுன்னு ஆங்கிலத்தில் தான் பெருசாக வச்சுருக்காங்க. ஆமாம், ஆனால் அங்கே வந்து கன்னட மொழியில் தான் பெருசாக வச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாங்க, இந்த கன்னட ராஜ்யோத்சவா மொழிவாரிய மாநிலம் பிரிந்த நாள் வந்து முன்னாடி தோரணம் கன்னட எல்லோ அந்த மஞ்சள் சிறப்பு கொடியை வந்து தோரணம் கட்டி அன்னைக்கு ஆஃபர்லாம் அறிவிச்சு, அது மட்டும் இல்லாமல் கன்னட கொடி ஒரு கம்பம் நட்டு கொடி ஏற்றுறாங்க. போத்தீஸில் அப்படி பண்ணுறாங்க. கிடைக்கும். ஆமாம், பெங்களூரில். சரி.
அதாவது கர்நாடக மாநிலம் அந்த மாநிலம் கொடிக்கும் மொழிக்கும் அந்த மண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வியாபாரம் பண்ண நோக்கத்தில் வந்தால் கூட. ஆனால் தமிழ்நாட்டில் செய்யறதே கிடையாது. ஒரு பேர் கூட வந்து தமிழில் பெருசாக போடுறதில்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா எல்லாமே தலைகீழாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குமான்ற சந்தேகம் கேள்வியை எழ ஆரம்பிச்சிச்சு. அவர் பேருந்துகளை பார்த்தாலும் பேருந்துகளில் வந்து வெறும் அரசு போக்குவரத்து கழகம் மொட்டையாக இருந்தது. அப்போ இயல்பாக அந்த கோபம் வந்தது நமக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு முறை குணாயா நிகழ்வுக்காக பெங்களூர் வந்திருந்தீங்க அவர் சந்திப்பதற்காக. அப்போ கூட சொன்னோம் இப்படி இருக்குது. ஆமாம் ஆமாம் சரி, அதை திட்டமிட்டோம், இப்படி கண்டிப்பாக செய்யணும்னு திட்டமிட்டோம். இப்படி நடத்துவீங்கன்னு எதிர்பார்க்கலையே இந்த பேரை எழுதி கொண்டு போய் ஒட்டுற போராட்டத்தை. அதுவும் பெங்களூர் மாதிரி மாநிலத்தில் வந்து தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க. நடத்திருக்கீங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் அதை நடத்தி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. கண்டிப்பாக அது செய்திருக்கீங்க. அதை செய்வதற்கு முன்னும் பின்னுமான திட்டம் எப்படி இருந்தது, எப்படி எடுத்துக்கிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, எப்படி அனுமதிச்சது? இல்லை, நாங்கள் முதல்ல வந்து நிகழ்வு செய்தோம். செய்யறதுக்கு முன்னாடி திட்டமிட்டோம். நம்ம திட்டமிட்டு அதிகமாக திட்டமிட்டு இருந்தீங்க. தமிழ்நாடு பேருந்துகளை வழிமறிச்சு நம்ம தமிழ்நாடு வெறும் அரசு போக்குவரத்து கழகம் இல்லைங்களா, அதில் வந்து தமிழ்நாடுன்றதை நம்ம சேர்க்கணும், ஸ்டிக்கரோ இல்லை பெயிண்ட்லேயோ இது பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதன் பிறகு சரி நம்ம அதிகமான நாட்கள் யாரும் வர வேண்டாம், ஏன்னா கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. கைது பண்ணுறதுக்கு நிறைய சில அரசு பணியில் இருக்காங்க ஒரு சில நண்பர்கள். ஒரு சில நண்பர்கள் வந்து அலுவலக சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் அதை நுழைச்சி வழக்கு போட அவங்க மேலே விரும்பலை. அதனால் வந்து நம்ம துணிஞ்சு நாங்கள் 15 பேர் வந்தோம். சரி நாம் வழக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி துணிஞ்சு தான் வந்தோம். அதன் அடிப்படையில் சரி புகார் காவல்துறை அனுமதி கேட்கலான்னு பார்த்தோம். அனுமதி கேட்டால் என்ன செய்கிறாங்கனாக்கா, அதுக்குன்னு எங்கள் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் போன்ற இடங்கள் இருக்குது, அதுபோல் கர்நாடகாலையும் ஒரு இடம் இருக்குது, இந்த டவுன் ஹாலு இல்லைனாக்கா இந்த ஃப்ரீடம் பார்க். இந்த இடத்துல வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யணும், அதுதான் முறை. நீ ரோட்லலாம் செய்யக்கூடாது, நீ அனுமதி கேட்டால் அதான் செய்வாங்க. நாங்கள் செஞ்சு அது பிரயோஜனம் கிடையாது, ஒரு பெயரளவுக்கு செய்தி வருமே தவிர பெரிய விழிப்புணர்வு இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அனுமதி வாங்க வேண்டாம், அறிக்கை மட்டும் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு துண்டறிக்கை போட்டு எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். அதாவது போராட்டத்துக்கு 2 நாட்கள் முன்பு தமிழ்நாட்டில் வர பேருந்துலாம் கொடுக்க ஆரம்பித்தோம். பேருந்து ஓட்டுநர்கிட்ட கொடுக்குறீங்க? ஆமாம் ஆமாம் கொடுத்தோம். சரி, இப்படி நடக்க போது கொடுத்தோம். அது பெரிய அளவு ரீச் ஆகி என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகம் அந்த துறையை சார்ந்தவங்களே வந்து பெங்களூர் பேட்டராயன்புரம்ன்ற போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்து ஒரு நாள் முன்பு, நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி. ஆமாம். எந்த காவல் நிலையத்தில் கொடுத்து? மைசூர் ரோடு பேட்டராயன்புரா போலீஸ் ஸ்டேஷன். அங்கேருந்து தொடர்ச்சியாக எனக்கு இந்த சம்மந்தப்பட்ட 4 பேருக்கு யாரை என்ன போட்டோம் அவங்க எல்லாரும் 4 பேர் யார் மற்றவங்க? சரி வேணும். ஆமாம், அசோக் சார், ராஜு, அஸ்வின். அசோக்னாக்கா என் கூட. ஆமாம், அசோக் அண்ணன் தான் வண்டியில் சுற்றி காட்டிட்டு. ஆமாம் அசோக் அண்ணன் வருது, அருமையான. ஆமாம். எங்கள் 4 பேருக்கும் மாற்றி ஃபோன் வருது. ஃபோன் வரும்போது சில பேர் வந்து ஒரு வேலை பிஸியாக ஃபோன் எடுக்கல. மற்ற ராஜுவெல்லாம் பேசினாப்புல நாங்கள் கண்டிப்பாக போராட்டம் நடத்தியே தீர்வோன்னு. நீங்கள் அனுமதி வாங்கலைன்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஜனநாயக உரிமை, நாங்கள் ஒன்றும் எந்த போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில், எங்கள் மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் அதுக்கு கெடாத வகையில் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராஜு துணிச்சலாக பேசிட்டாப்புல. அவர் நான் சொன்னேன் காவல்துறை பேசாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ஃபோன் வந்து நான் பேசினேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட. சார் நாங்கள் வந்து திட்டமிட்ட மைசூரோடு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. நீங்கள் அனுமதி வாங்கலையே அப்படின்னாங்க. அனுமதி வாங்கினா நாங்கள் ஜஸ்ட் நோட்டீஸ் தான் இஷ்யூ பண்ண போகிறோம், இந்த ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே சரி எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. நாளைக்கு 11-11:30 வரும்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் காலையில் பார்த்தா 8 மணிக்கெல்லாம் வந்து 7 வேன் நிற்குது மைசூரோட சேட்டலைட் பஸ் ஸ்டாப்பில். 7 வேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த கர்நாடகத்தை சேர்ந்தவங்க வந்து KPN பஸ் கொளுத்துனாங்க பாருங்க, ஒரு 50 பஸ் கொளுத்துனாங்க. அது கூட வந்து தமிழக அரசு அவ்வளோ வந்து மெனக்கெடலை. நம்ம ஒரு பேரை மாற்ற சொல்லி ஆர்ப்பாட்டம் சொன்னதுக்கே வந்து காவல்துறை அழுத்தம் கொடுத்து 7 வேன் போட வச்சிட்டாங்க கர்நாடகத்தில். அதுக்கடுத்து ஓட்டுநர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து இங்கே அரசுக்கு தகவல் சொல்லி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஆமாங்க, அங்கே இருக்கிற அரசுகிட்ட பேசி இவ்வளோ அழுத்தம் கொடுத்து 7 போலீஸில் வந்து நிற்கிது. ஆமாம். சரி, துண்டறிக்கை கொஞ்சம் பலமாக தான் இருந்தது. அதில் தெலுங்கை தாழ்மொழியாக கொண்ட ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தோம். அப்புறம் இங்கே அடுத்த ஸ்டாப் கார்பரேஷன் ஒரு ஸ்டாப் இருக்குது, அந்த நிறுத்தத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 வேன் நிற்குது. நாங்கள் அங்கே தான் செய்யலாம் திட்டமிட்டு இருந்தோம். சரி இப்போ 2 இடத்துலையும் காவல்துறை போட்டாங்க. நம்ம கைதாகிறது பிரச்சனை கிடையாது, நம்ம அந்த நிகழ்வு செய்யறதுக்கு முடிய கைதை ஆயிட்டாக்கா வீணா போய்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் திட்டமிட்டு என்ன பண்ணோம், எந்த இடத்துல செஞ்சால் சரியாக இருக்கும். ஏன்னா சாலையில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது, பெங்களூரில் அதிக போக்குவரத்து நெரிசல் அது ஏற்படுத்தக்கூடாது. அதனால் இந்த லால்பாக் ரோடுன்ற ஒரு சாலை இருக்குது, அந்த சாலை ரொம்ப அகலமான சாலை, அங்கே வந்து எந்த வண்டி நிறுத்தினாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அங்கே 15 பேர் சேர்ந்து வழி மறித்து கண்டக்டருக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். இந்த மாதிரி சொல்லுங்கள், அடுத்த முறை வந்து நீங்கள் தமிழ்நாடுன்னு எழுதிட்டு வரலனாக்கா அதனுடைய விளைவு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜனநாயகத்தில் சொன்னோம். சில தோழர்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு நாங்கள் வந்து
கண்ணாடியோடு உடச்சி அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விட்டாங்க. ஏன்னா அப்பயாச்சும் மாற்றுவாங்களேன்ற இதுதான். வன்முறை நோக்கம் கிடையாது நமக்கு. தமிழக அரசு கண்டிப்பாக மாற்றிடுவாங்கன்ற ஒரு இதில் சொல்லிட்டாங்க பசங்க. அது வழிமறைச்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஸ்டிக்கர் ஓட்டணும். அந்த 7 வேனில் வந்து காவலுக்கு இருந்தாங்கல்ல, ஆமாங்க, அந்த பஸ் ஸ்டாப் அந்த இடத்துல நீங்கள் செய்ய அங்கேயும் செய்யலை. இன்னொரு ஸ்டாப் மாற்றிட்டீங்க, நிறுத்தம் 2 இடத்துல, இன்னொரு நிறுத்தம், அந்த நிறுத்தத்தில் 2 வேன் இருந்தது, அங்கேயும் செய்யலை. சரி, வீணாக கைதாகக்கூடாது, போராட்டம் செஞ்சுட்டு கைதாகலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த லால்பாக் ரோடு பகுதியில் செய்தோம். அதுக்கு அடுத்து வந்து சாந்தி நகர் பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தில் செஞ்சோம். ஒரு இடம் அறிவிச்சு கவனத்தை திசை திருப்பிட்டு இந்த இடத்துல செய்து முடிச்சிங்க. ஆமாம் ஆமாம். சரி, அப்படி ஒட்டும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர்வு எப்படி இருந்தது? ஓட்டுநர்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஒரு சில இறங்கி வந்தாங்க. இது நாங்கள் என்னங்க பண்ண முடியும், இது மேனேஜ்மெண்ட்டு அவங்க தான் முடிவு பண்ணோம், எங்கள் கையில் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓட்டுநர் நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அடுத்த சொன்னோம் பண்ண முடியாது. ஆமாம், அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. 30 நாட்களுக்குள்ள நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு கர்நாடகத்துக்குள்ளே வரலனாக்கா அடுத்த கட்ட போராட்டம் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வந்து பாதுகாப்பு இருக்காது. நீங்கள் தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு தகவல் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம். சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட துண்டறிக்கை வாங்கிக்கிறாங்க. சில பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்க புகைப்படம் எடுக்கல, அவங்கள அந்த இயக்கம் எங்களுக்கும் இருக்க தான் செய்து, நாங்கள் தமிழர்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து படித்து பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டாங்க சில பேர். நல்ல விஷயம் தான். ஆமாம், தமிழ்நாட்டிலே செய்யலை, நீங்கள் செய்கிறீங்களே சொல்லிட்டு ஆச்சரியமாகுதுன்னு ஒரு ஓட்டுநர் பேசினார் என்கிட்ட. அது சாந்தி நகர்லேயும் பண்ணோம். அது அந்த மைப்பூசியெல்லாம் ஃபெயிண்டில் ஸ்ப்ரேயில் வந்து தமிழ்நாடுன்னு எழுதுனாங்க. அதே மாதிரி ஸ்டிக்கர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பஸ்ஸுக்கு 40-50 பேருந்துகளுக்கு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி அமிச்சோம். சரி, இதுக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கலையா அது வரைக்கும்? அடுத்த நாள் ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு. அது ஸ்டேஷன்லேருந்து அதே காவல் சப் இன்ஸ்பெக்டர் பேசினாப்புல. என்னப்பா டிவிலாம் செய்தி வந்துட்டு தான், நீ ஸ்டேஷனுக்கு வாங்கிட்டாங்க. சார், நான் உங்கள் எல்லைக்குள்ளே செய்யலை, இது நீங்கள் மைசூர் அந்த சேட்டலைட் பஸ் ஸ்டாப் அந்த லிமிட்டுக்குள்ளே செய்யலை. நாங்கள் செய்தது வந்து லால்பாக் ரோடு சாந்தி நகர் பகுதியில் தான். சரி, நம்ம சாஹிபர் மாத்தாடுத்தாரு, அதாவது இன்ஸ்பெக்டர் பேசுவார், ஃபோன் எடுங்க அப்படின்னாங்க. சரி சார் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டோம். அதுமாதிரி அவங்க தொடர்பு வரல, நாமளும் இது பேசுகிறேன். ஏன்னா அவங்க லிமிட்டுக்குள்ளே வரலன்றதால அவங்க அமைதியாகிட்டாங்க. சரி, அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் பார்க்கப்படுது. அதாவது ஏன் அந்த மாதிரிலாம் பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எல்லாமே கேள்வி கேட்டிருக்கணும். மற்ற மாநிலத்தினுடைய பேருந்துக்குள்ள அங்கே வந்து போது அவங்கவுங்க மாநிலத்தினுடைய பேர் இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் ஏன் இல்லை அப்படின்னு இங்கே இருக்கிறது கேட்டிருக்கணும். அது ரொம்ப காலமாக இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரும் அது இப்படியான ஒரு விழிப்புணர்வாக செய்யக்கூட இல்லை, கேட்கவும் இல்லை. பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கீங்க, நல்லபடியாக. இப்போ தாம்பரத்தில் கூட ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, பார்த்துருக்கோம். சரிங்க, சரி. தமிழ் உணர்வாளர்கள் அவங்களாவே அங்கங்கே ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க, கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, தொடங்கியிருக்கிறீங்க. ஓகே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாவீரருடைய அந்த மாவீரர் நாள், அவருக்கு அதுக்கு முன்னாடி தலைவருடைய பிறந்தநாள் 26. ஆமாம். அப்போ ஒரு பிரபலமான நிறுவனம், அது பெரிய ஹோட்டல் இது நடக்க வர்த்தக நிறுவனம். அதில் கூட வந்து நீங்கள் தலைவர் படத்தெல்லாம் வரிசையாக பிடிச்சிக்கிட்டு ஒட்டி நிகழ்ச்சி, ஆமாங்க, அது பிறந்தநாள் நிகழ்ச்சியை பண்ணியிருந்தீங்க. இப்போ பார்த்துருந்தோம் புகைப்படத்தை. அது இது வரைக்கும் யாரும் செய்தது இல்லைல்ல? ஆமாங்க. இதை செய்கிறீங்க நீங்கள்? அதை நாங்கள் பெங்களூரில் எப்பயுமே வந்து பிரம்மாண்டமாக செய்வோம். பகுதிகளில் வந்து தலைவர் பிரபாகரனுடைய கட்டோட்டை இப்போதுலேருந்து 2009-10 அப்போதுலேருந்து ஒரு பெரிய அளவில் வந்து கட்டோட்டெலாம் போட்டு பேனர்லாம் வச்சு பெரிய அளவில் தலைவர் பெரிய அளவில் செய்வோம். தமிழ்நாட்டோட அப்போ ஆரம்பத்தில் செஞ்சாங்கன்னு தெரியல, நாங்கள் அப்போ செய்வோம். அது நிறைய நிகழ்வு செய்ய ஆரம்பித்தோம். இப்போ இந்த முறை கொஞ்சம் வேறு வேலைக்கு இருந்ததால் செய்ய முடியல, அந்த வருத்தம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருங்கிணைக்க முடியல. ஒரு 15 பேர் மட்டும் சேர்ந்து நம்ம 10-12 பேர் பெங்களூர் மெஜஸ்டிக் பக்கத்தில் வந்து மந்திரி மால்னு ஒரு மால் இருக்குது, ஒரு மிகப்பெரிய பெரிய மால். ஆமாம், மல்லேஸ்வரம். அந்த மாலில் வந்து சரி தலைவர் பிறந்தநாள் செய்யலாம் அப்படின்னோம். நம்ம ஒன்றும் கட்டோட்டெலாம் போட போகிறது, பேனர் வைக்க போகிறதில்ல, சிம்பிளாக கேக் வாங்கி ஒரு தலைவர் ஃபோட்டோஜி கட் பண்ணலாம் வாங்க அப்படின்னோம். நம்ம மற்றவங்க தெரியணும் அவசியம் கிடையாது, நமக்கு ஒரு மன திருப்தி. ஸோ அதனால் சரியெல்லாம் வந்தாங்க. நிறைய பேருக்கு அங்கே எப்படி செய்ய போகிறீங்க, காவல்துறை அனுமதிக்குமா, மால் உணவு அனுமதிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை செய்யலாம் வாங்கன்னு கூப்பிட்டு யதார்த்தமாலாம் வந்தாங்க. அப்புறம் அந்த ஒரு கேக்கு வாங்கி கட் பண்ணி புகைப்படம் வச்சு இது பண்ணோம். திடீர்னு எல்லாம் தேசிய தலைவர் வாழ்க, பிரபாகரன் வாழ்கன்னு முழக்கம் போட்டாங்க, படத்தை வச்சுக்கிட்டு. ஆமாம், எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம அசோகனெல்லாம் வந்து துணிஞ்சி அவர் தான் வந்துட்டார், கேக் நான் வாங்கிட்டு வருவேன், தலைவர் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. என்ன அங்கே செய்கிறீங்க எல்டிடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே செய்யக்கூடாது சட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவரும் தீவிரவாதி கிடையாதுங்க, ஒரு இனத்தின் தலைவர் அவர், எப்படி நீங்கள் கண்டனங்கள் வந்து ராஜ்குமார்லாம் போட்டுறீங்களோ அதுமாதிரி எங்களுக்கான தலைவர்னு சொல்லி மற்றவங்க அமைதியாகிட்டாங்க நம்மளை பார்த்தோன்னே. ஸோ அப்போ கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10-12 புகைப்படங்கள் தலைவருது எல்லாம் வரிசையாக பிடிச்சோம், குரூப் ஃபோட்டோலாம் பிடிச்சோம்.
அது பெரிய அளவில் பேசப்பட்டது. அது நிறைய பேர் வளர்த்தாங்க. இல்லை, இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறீங்க, அங்கே வந்து கன்னட மொழி பற்றுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்துருக்கோம். ஆமாம். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அங்கே செய்யும் போது ஒரு சிக்கலாக வராது அவங்க? ஆமாம், இப்போ சிக்கல் வந்தது இந்த நிகழ்வுக்கு. அதுக்கு வரல. இப்போ நம்ம அந்த பேருந்து நிறுத்தி இதை செஞ்ச பாருங்க, அதுக்கு தொடர்ச்சியாக கன்னட பீப்புள் மெடல் விட்டாங்க. எனக்கு நேற்று தொடர்ச்சி ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பண்ணாங்க? எப்படி நீ தமிழ் பேனரை வச்சு இங்கே கர்நாடகத்தில் செய்யலாம், நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மிரட்டினாங்க. கன்னட மொழியில்? ஆமாம் ஆமாம் மிரட்டினாங்க. சரி, நான் பதில் கொடுத்தேன் அதுக்கு. நம்ம வந்து கன்னடத்துக்கு எதிரி கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தமிழ்நாடு வார்த்தை கிடையாது, முன்னாடி இருந்து எடுத்துட்டாங்க. அது ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக நாங்கள் எடுத்தோம். நீங்கள் தமிழ்நாட்டில் செய்யுங்க, ஏன் செய்கிறீங்க அப்படின்னாங்க. இதை கூட அங்கே அனுமதிக்கலை? ஆமாம் அனுமதிக்கலை. அது மிரட்டுறானுங்க. எனக்கு ஃபோனில் காட்டுறேன் பாருங்க, ஒருத்தர் மெசேஜ் பண்ண பண்ணுறான், நீ மன்னிப்பு கேட்டு எனக்கு வீடியோ போடு. அதை ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் போட்டு கொஞ்சம் இதுவான்ட்டு. ஏன்னா நம்ம போட்ட அந்த செய்தி பெரிய அளவில் வைரலாக இருக்குது. கர்நாடக மக்கள் மத்தியில் கூட பெரிய அந்த குரூப்புலாம் போயிட்டு பெருசாக வைரலாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு மெடல் விட்டாங்க. ஒருத்தன் அதில் போட்டுருக்கான் பாருங்க, அது பிரிண்டட், அதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அதை பற்றி சொல்லிடுங்க. என்ன போட்டிருக்கான்னா, தமிழ் ஓலாட்டா இன் பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாப், டூ யுவர் ப்ரொடெக்ஷன் யுவர் ஓன் ஸ்டேட், நாட் ஹியர் இன் பெங்களூர். என்ன சொல்கிறேன்னாக்கா, தமிழ் ஓலாட்டானாக்கா அங்கே செய்துக்குங்க, இங்கே தமிழ் ஓலாட்டா அப்படின்னாக்கா இந்த கதையெல்லாம் விடாதீங்க, இந்த கதையெல்லாம் விடாதீங்கன்ற மாதிரி அசிங்கமாக அந்த கதையெல்லாம் விடாதீங்க, இங்கே அதெல்லாம் செய்யாதீங்க, தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிங்க. அதுக்கு சொல்கிறான் பாருங்க. அண்ட் யுவர் ஓலாட்டாஸ் நெவர் பீப்புள்ஸ் தமிழ் பிகாஸ் ஓலாட்டாஸ் ஆர் பெரியார் அண்ட் ஃபேக் திராவிடன் தேரி கிட்ஸ். இந்த பெரியார் திராவிடம் இந்த கதையெல்லாம் எங்கள் காதை வச்சுன்னு காதில் பூ சுத்தாத அப்படின்னு அவன் அது ஃபேக்குன்னு அவங்க முடிவில் இருக்கிறாங்க. ஆமாம், நான் பெரியாருன்னு சொல்ல, திராவிடம்னு சொல்ல. இந்த சில பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, திராவிடம் நம்மளாம் ஒன்று, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கு இதெல்லாம் திராவிட மொழிகள், திராவிடம் ஏற்கலாங்கல்ல. அவன் என்ன செருப்படிக்கிற மாதிரி சொல்கிறான். இந்த கதைலாம் விடாத, நம்ம திராவிடம் கிடையாது, பெரியார் இது இந்த கதைலாம் விடாது சொல்லிட்டு அவன் இதில் குரூப்பில் போட்டிருக்கான். அவன் குரூப்பில் போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புறான், மெடல் விடுறான், இந்த திராவிடம் நடந்த கதைலாம் விடாது அப்படின்னு. நான் சொல்லவே இல்லை. திராவிடன்றது அங்கே ஏற்கலை. நாங்களாம் திராவிட மொழியினர். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பிக்கிறதுக்காக வி ஆர் திராவிடியன்ஸ் சொன்னவங்க. நம்ம சொல்கிறது கிடையாது. நான் கர்நாடகத்தில் பிறந்து வளர்ந்திருந்தா கூட கர்நாடகத்தை சேர்ந்தவன், ஆனால் தாய்மொழி தமிழ். அதான் வெளிப்படையாக சொல்லுவேன். எங்கே போனாலுமே பாட்டாளர் சந்திச்சலாம் தான் சொல்லுவேன். நாராயணகவுடா இவங்களாம் பெரிய ஆளுமைகள். அவங்க சொன்னதான் ஒரு போராட்டம் நடக்கும், அவங்க சொன்னதான் அதுவே கலவரம் கூட அவங்க சொன்னதான் நடக்கும். அப்பேற்பட்ட ஆளுமைகள் அவங்க எல்லாம். ஸோ அவங்ககிட்டலாம் நான் சொல்லுவேன், நான் வந்து என்னுடைய தாய்மொழியை மறைச்சதே கிடையாது. மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, மறைச்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஆகுது. அதனால நான் போய் அவங்க சொல்லுவாங்க, நீ கர்நாடகத்தில் பிறந்தவங்க, நீ கன்னடம் தான் சொல்லுவாங்க. அதாவது பேச்சுக்கு மட்டும்தான் தவிர இந்த அரசியல் வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நான் வந்து வெளிப்பட மறுத்துறது. நான் கர்நாடகத்தை சேர்ந்தவன், இந்த மண்ணையும் மொழியும் மதிக்கிறேன், மக்களையும் மதிக்கிறேன். ஆனால் நான் கன்னடம் கிடையாது, நான் தமிழன். ஸோ என் தாய்மொழிக்கு ஒரு இழுக்கிறப்பவங்க நான் குரல் கொடுத்து ஆகணும். எங்கே இருக்கிறோம் அங்கே. அப்படியாப்பட்ட சூழலில் வந்து தமிழ்நாடு இல்லாமல் இருக்குது, அது மொட்டையாக இருக்குது, அதுக்கான கேள்வி எழுப்ப வேண்டிய சூழல், இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டானுங்க. அப்போ அதை நம்ம பொருட்படுத்தலை, பார்த்துலான்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டேன். நான் யாருன்றதை தெரியப்படுத்தினேன். நான் வந்து கன்னட சேவரத்தான்ற ஒரு விருது வாங்கியிருக்கேன். நாட் ஒன்லி தமிழுக்காக மட்டும் நான் பாடுபடல, இந்த கன்னட கலாச்சாரத்தையும் முன்னெடுத்து கொண்டாடி இருக்கோம். கன்னட ராஜஸ்வா விழா ஆகட்டும், கன்னட கவிஞர்கள் ஆகட்டும், கன்னட கலாச்சார நிகழ்வுகள் ஆகட்டும். நம்ம புனித்ராஜ் இருந்தப்போ கூட வந்து தமிழர்கள் தான் எக்கச்சக்கமாக போனாங்க, நாங்கள்லாம் முன்னாடி போய் நின்னோம். அந்த மாதிரி இப்போ சரோதவி இறந்தாங்க பாருங்க, அவங்க கன்னடராக இருந்தால் கூட தமிழுக்கு நிறைய சேவை பண்ண, தமிழ் சினிமாவில் நடித்து கலைச்சேவை புரிஞ்சாங்க. ஸோ அவங்க கன்னடராக இருந்தால் கூட அந்த வேற்றுமொழி பார்க்கல, அவங்களாம் பார்த்தோம். போயிட்டு அவங்க இறுதி மறையை செலுத்தணும். பாட்டாளர்களுடைய மனைவி இதுக்கு போயிருந்தோம். அந்த மாதிரி அந்த மாதிரி போகும்போது இன்னும் அங்கே இருக்கக்கூடிய சில தோழர்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கோபி ஏகாம்பரம் அப்படிலாம் பண்ணுறாரு, கன்னடர்கள்ட்ட போய் வழி எதுக்கு நிற்கணும், இது வந்து நல்லது இல்லையே, அது ஏன் இப்படிலாம் அவர் நடந்துக்கிறாரு, அவங்ககிட்டயே போய் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆமாங்க ஐயா, அதாவது ஒரு சில பேச்சாளர்கள் வந்து வெறும் மேடையில் பேசுவாங்க, அவங்க இருக்கிற எந்த பகுதி வீடு கூட தெரியாது. ஒரு ஏரியாவில் வீடு இருப்பாங்க, வெறும் நேராக வீட்டை விட்டு நிகழ்ச்சிகளுக்கு வருவாங்க. நிகழ்ச்சியில் வந்து மேடையில் பேசிட்டு போவாங்க. கவிஞராக இருக்கலாம், அஞ்சராக இருக்கலாம், இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேச்சாளராக இருக்கலாம். தமிழ் பற்று அப்படின்னா பேசுவாங்க, வருவாங்க, பேசிட்டு போவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க யாருன்றது வெளியுறவுக்கு தெரியாது, இந்த தமிழ் வட்டங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு தமிழர் பாதுகாப்பு இயக்கம்னு வச்சுருக்கும்போது இப்போ திடீர்னு யாரோ வராங்க, ஒரு பிரச்சனைன்னு வராங்க, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு. ஆமாம்,
ஒரு போக்குவரத்து ஒரு விபத்து, ம். இல்லை யாராவது பணம் ஏமாத்திட்டாங்க, ம். ஒருத்தர் அடிச்சுட்டாங்க, ம். தமிழ் பேசியிருந்தா அவனை இது பண்ணிட்டாங்க. இப்போ தமிழர்கள் பல வகையில் பாதிக்கப்படுறாங்க. அங்கே ம். ஒருத்தருடைய இடத்தையே பிடிக்கிட்டாங்க. ஒரு பெரியவர் வந்துட்டு 2001 இடம் வாங்கி போட்டார். ம். அந்த இடத்த பிடிக்கினாங்க. ம். அதுக்கு நம்மகிட்ட உதவி கேட்டு வந்திருக்காப்புல. ம். அது சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ அந்த உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். சில விஷயங்களை வந்து மந்திரிகள் வச்சு இது பண்ணுறோம். ம். இப்போ அங்கே மந்திரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தில் எல்லாமே அவங்க தான். ஒரு காங்கிரஸ், பிஜேபி, ஜேடிஎஸ் ம். இப்படிப்பட்ட கட்சியில் தான் வருவாங்க. ம். ஒன்று பிஜேபி, இல்லை காங்கிரஸ், இல்லை ஜேடிஎஸ். இப்படி அப்படி வரும்போது அவங்க கூட நம்ம எப்படி தொடர்பு ஏற்றுக்க முடியும்? ம். நம்மளை நம்பி வரவங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றால் ம். அவங்க கூட நீங்க நமக்கு பேசி அதிகாரம் ஆகணும். வேணும். ம். இப்போ நீ வெறும் மேடையில் பேசிட்டு போயிட்ட, ம். நீ எப்படி அவங்க உதவி செய்வ? ம். நீ கவிஞராப்ப, அறிஞராப்ப, என்ன செய்வ? உன்னால முடியாது. ம். நான் களத்தில் இறங்கி போராடும்போது ம். எனக்கு அந்த பிரச்சனை தெரியும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்திரா நகர், ம். இந்திரா நகரில் வந்துட்டு ஒரு சர்ச்சு, ரிசெக்ஷன் சர்ச்சு. பல சர்ச்சில் தமிழ் போர்டு போடக்கூடாது, தமிழில் ப்ரேயர் பண்ணக்கூடாது மேட்ரானுங்க. ம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து போர்டு தூக்கி போறாரு. ம். அப்போ காவல்துறை அதிகாரிகளை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நாங்கள். ம். அப்போ எந்த தைரியத்தில் கொடுப்போம் நம்ம? ஸோ நமக்கான ஒரு பாதுகாப்பை வச்சுக்கணும். ம். அது மந்திரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், ம். அதே சமயங்களில் தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்களாகட்டும், தமிழ் ஆளுமைகளாகட்டும், ம். அவன் ரவுடி, நல்லவன், கெட்டவன், பணக்காரன், ஏழை, எல்லா வகையத்துலையும் நமக்கு என்ன சொல்கிறது, எல்லா வகையிலையும் பாதுகாப்பு நான் வச்சுருந்தா நான் ஒரு வேலையை இறங்க முடியும். ம். அப்போ எனக்கு எல்லாம் தேவைப்படுது. எனக்கு ம். வெறும் தமிழ் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது. ம். ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு திரண்டு நிற்கணும். அவர்களோட பேசி அவங்க கிட்ட அந்த விஷயங்களை பேசி சரி தவறுகளை பேசி கலைஞ்சி ஒரு நியாயத்தை எடுக்கிறது அவங்களோட கை குலுக்கி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். ஆமா. நட்புன்றதை ஓரளவுக்கு பார்த்துட்டு பேசிட்டு வரல ஆமா. தப்பு இல்லைன்றீங்க. இப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்தால் கூட இப்போ நான் நேரடியாக வந்து ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நான் பேசி அந்தளவுக்கு தொடர்பு இருக்குது நமக்கு. ம். நமக்கு பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது. ஒரு தமிழனாக இருந்து கன்னட நிகழ்வுலாம் பண்ணுறோம், கன்னடத்துக்கு மரியாதை கொடுக்குறோம். அதே சமயத்தில் தமிழுக்கு ஒரு பிரச்சனை போது ம். அதே வாட்டாள கண்டித்து அறிக்கை விட்டேன் நான். ம். ம். சந்திச்சதுக்கு பிறகு கண்டிச்சு அறிக்கை கொடுக்குறீங்க. கண்டிச்சு அறிக்கை விட்டா அதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் வந்தது? அதை மாட்டியிருக்காங்க. அவர் மாட்டல, மற்றவங்க மாட்டியிருக்காங்க. ம். நான் கடிச்சு தான் ஆகணும். என்னுடைய தாய்மொழியும் தமிழ்மொழியும் இழிவுபடுத்தும் போது நான் வேடிக்கை பார்த்துக்க முடியாதுல்ல. அதை கண்டிக்கிறீங்க. ஆமாம். அது நான் வாட்டாளர் சந்திச்சாலும் சரி, நாராயணோட சந்திச்சாலும் சரி, ம். அது நான் சந்திக்கும் போது அது வேற. ம். அதன் பிறகு நீ தமிழை வைத்து நீ தமிழர்களையும் தமிழ் படத்தை விட மாட்டேன், தமிழை விட மாட்டேன், அடிச்சு துரத்துன்னு பேசினா ம். நான் வேடிக்கை பார்த்து குழ கிடையாது. ம். நான் வந்து அவங்களுக்கு வந்து அடிமை போகிற ஆள் கிடையாது. நான் ம். ஸோ அதை பார்க்கணும். சரி, கோபி ஏகாம்பரம் வந்துட்டு இது வந்து தன்னுடைய விளம்பரத்துக்காக அப்படிலாம் செய்திருக்கிறாரு அப்படின்ற விமர்சனம் கீழே எழுதியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்கள் விளம்பரத்துக்காக சொன்னால் இது ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ம். நான் கிட்டத்தட்ட 2009 2010 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சலிண்ட திசாநாயகான்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி வந்தார் பெங்களூருக்கு. அவர் வரும்பொழுது வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அவர் மந்திரி வர்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேலஸ் கிரவுண்டு. காவல்துறை அனுமதி கொடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜி ரோடு. அதுக்கு பார்த்தா 6 கிலோமீட்டர் வித்தியாசம். நீங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா என்ன தெரிய போகுது அவனுக்கு? ஒன்றும் தெரியாது. அப்போது நாங்கள் எல்லாம் நாம் தமிழில் இருந்தோம். கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு 25 பேர், சில திராவிட அமைப்புகள் ஒரு 5 பேர், மற்ற கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கம் சில 2-3 பேர், இப்படி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பேர் கைதானோம். எப்படி கைதானோம்னாக்கா அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணது ஒரு இடத்துல பண்ணிட்டுக்கிறாங்க. நாங்கள் இரவு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அது ஈழ பிரச்சனை வந்து ரொம்ப இந்த கொழுந்துட்டு எரியிற நேரம். 2010 கூட மனசுலாம் அந்த கொந்தளிப்பு அதிகமாக இருந்தது நமக்கெல்லாம். எல்லாம் ரத்தம் வேறு அப்போலாம் சூடாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணோம், நம்ம இங்கே அடையாள போராட்டம் பண்ணுறது இங்கே கருப்பு கொடி கடந்து வீட்லேயே காட்டிக்கலாமே, அதனால் நம்மளாம் ஒன்றுபடுத்துறேன் நம்ம பேலஸ் ரோட்லேயே முற்றுகையிடுவோம்னு சொல்லிட்டு அது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எடியூரப்பா சேமாக இருந்தார். அப்பயே நாங்கள் எல்லாம் ஒன்றுபடுத்துறேன்ட்டு நாங்கள் அங்கே தான் பண்ணுறோன்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் அந்த திராவிட அமைப்புலாம் கூட சேர்ந்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தா பத்திரிகைலாம் செய்தி வந்தது, திராவிட அமைப்புகள் அவங்க தான் பண்ண மாதிரி புகைப்படம்லாம் வந்தது. வழக்கமாக அவங்க ஸ்டிக்கர் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அதை முன்னெடுத்தது நாம தான். அது மாதிரி பல போராட்டங்கள் முன்னெடுத்துருக்கோம் நாம. அதே மாதிரி பெங்களூரில் மட்டும் இந்த 70 விடுதலை அதுக்காக இப்போ மேடை போட்டு அதாவது பொதுவெளியில் தெருமுனை கூட்டம் மாதிரி அது போட்டது நாங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் மரண தண்டனை ஒழிப்போம், மனிதனையும் காப்போம், இந்த 3 பேருக்கு அந்த நிகழ்வு செஞ்சோம். அற்புதமாக தெரியும். அந்த மாதிரி பல நிகழ்வுகள். இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம்ன்ற ஒரு நாடகம், முள்ளிவாய்க்கால் நாடகம்னு சொல்லிட்டு படுகொலைன்னு சொல்லிட்டு பெங்களூர் டவுன் ஹாலில் அந்த சிங்களர்கள் வந்து எப்படி தமிழர்களை சுட்டுக் கொள்றாங்க, அந்த படுகொலை பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து தத்ரூபமாக நடிச்சு காமிச்சோம். அந்த குடல்லாம் வெளியே வர மாதிரி இந்த கோழி குடல், ஆட்டு ரத்தம் இதெல்லாம் இது பண்ணி வெளிப்படையாக பப்ளிக்காக இது பண்ணோம். இந்த மாதிரி பல நிகழ்வு பல போராட்டம் முன்னெடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கு எந்த பிரச்சனைக்கும் வந்தால் நம்ம தான் முன்னணிக்கிறோம். இன்றைக்கும் பெங்களூரில் தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனைக்கா எங்கிட்ட தான் வராங்க. தமிழ்ச்சங்கத்துக்கு போகிறது கிடையாது, வேறு தமிழ் அமைப்பு யாரும் இல்லை அந்த அளவுக்கு. நம்மகிட்ட நேரடியாக வராங்க.
ஒரு திருக்கோயிலூர் பக்கத்தில் ஒருத்தர் திருக்கோயில் செஞ்சி பக்கத்தில் ஒரு விவசாயி கிடையாது, கட்டட வேலை செய்கிறவர். ஒரு 31 வயது இருக்கும். கட்டத்து மேலே கீழே விழுந்து இறந்துட்டாப்புல. அவர் இறந்த பிறகு வந்து எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே அந்த 2 லட்சம் தர எடுத்துன்னு போயிட்டு சொல்லிட்டு அந்த உரிமையாளர் மிரட்டுறாரு. அவங்க வயசானவங்க, அந்த படிப்பறிவு இல்லாதவங்க. அவருடைய மனைவி வந்து 2 கை குழந்தை இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிருந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டிகே சிவகுமார் இருக்காரு இல்லைங்களா, துணை முதல்வர், அவருக்கு கீழே இருக்கிற வேண்டப்பட்டவர், ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனால் அது மாதிரி கோபி ஏகாம்பரம் பேசுகிறேன், தமிழ் சார். சொல்லு பாருனாங்க. இந்த மாதிரி இப்படி விஷயம் ஆச்சு ஒன்று தொட்பலாப்புன்ற ஏரியாவில். நான் அந்த இடத்துக்கு போகவே கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாவம் 30 வயசு தான் ஆகுது, அவங்க ப்ரெக்னன்சி ஆக்குறாங்க, கை குழந்தை இருக்குது அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க உடனே, அப்படியா சரி. அவங்க காங்கிரஸ் கட்சி தான். அவங்களுக்கு செஞ்சது என்னன்னாக்கா, ஒரு முறை கூட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மாலை போட்டேன், அவ்வளோதான். ஒரு ஷால் ஒரு மாலை போட்டு பாராட்டினேன் ஒரு நம்ம நிகழ்வுக்கு, ஒரு பொங்கல் நிகழ்வுக்கு, அவ்வளோதான் நான் செஞ்சது. ஆனால் என் மேலே மரியாதை வச்சு என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த கட்டட நிறுவனர் அவனுக்கு மிரட்டி அந்த லோக்கல் எம்எல்ஏக்கு சொல்லி, அவரு காங்கிரஸ் தான். இப்போ டிகே சிவகுமார் சைட்லேருந்து பேச சொன்னாக்கா என்ன நடக்கும் பாருங்க நீங்கள். உடனே பேசி என்ன பண்ணாங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து இது பண்ணாங்க. அவங்க அந்த பாடி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு நான் போகல. அந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆனால் நீங்கள் வாங்க காலைல வந்து கும்பிடணும் அப்படின்னா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு. நான் அது வரைக்கும் முகத்தோடு பார்த்தது கிடையாது. அந்த தொடர்புகள் சொல்ல வரேங்க. செயல்பாடு இப்படி இருக்குது. ஆனால் விமர்சனங்கள் வந்துட்டு அது வர விமர்சனங்கள் எப்படி இப்போ என்ன கருத்து சொல்ல வரீங்க? அது சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். எப்படியும் நம்முடைய வேலைகள் தான் பேசப்படுங்க, நம்ம செயல்பாடுகள் தான் பேசப்படும். நடிக்கிறவங்க புறம் பேசுகிறவங்க இதெல்லாம் வந்து 2 நாள் நிலைக்காது. அந்த வேஷம் கலைஞ்சு போய்டும். அது ரொம்ப நாள் நடிக்க முடியாது இல்லைங்களா. இப்போ வந்து கட்சி இல்லை, நாம் தமிழர் கட்சி இல்லை, பொதுவாக ஒரு அமைப்பாக வந்துட்டீங்க. ஆமாங்க. நாம் தமிழர் கட்சி விட்டு நான் ஏன் வந்தேன்னு காரணம்னாக்கா, நாம் தமிழர் கட்சியில் தான் 2009 2010 அதான் ஆரம்பத்துலேருந்து இயக்கமாக இருக்கும்போது 2015 வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருந்தேன். இடையில என்ன காரணம்னாக்கா, நம்ம அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நான் காவல்துறைக்கோ சில காண அமைப்புகளை சில பேர் தமிழ் பேப்பர் படிச்சு அடிப்பானுங்க, தமிழில் பாட்டு அதை ஏன் போடுற மிரட்டுவானுங்க. இதெல்லாம் நம்ம தட்டி கேட்போம், நம்ம சும்மா முடியாது. நம்ம ஒரு பெருவான பசங்களை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் கூட்டு போய் அவங்க நெடுமாறன் அவர்களெல்லாம் அந்த இளைஞர்களாக இருக்கும்போதே உங்களுக்கு இவர் அப்புறம் அவர் நகைமுகன், ஆமாங்க, இவங்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் முதல் அமைப்பே வந்து நாம் தமிழர் தான் இயக்கமாக இருக்கும்போது 2009 அப்புறம் 2015 பிறகு இங்கே வெளியே வந்த என்ன காரணம்னாக்கா, வெளியே வரல, அது நமக்கு இங்கே நாம் தமிழர் கட்சி செயல்படுறது அவங்களுக்கு பேர் கெட்ட பேரா வரும். இல்லை அவங்க அதாவது ஒரு விஷயம் செய்யும்பொழுது ஒன்று பிஜேபி சந்திக்கணும், இல்லை காங்கிரஸ் சந்திக்கணும். அவங்க தான் அதிகாரியாக்குறானுங்க. அவங்களை சந்திக்கும் போது தான் அந்த ஒரு வேலை நடக்குது. தமிழர்களுக்கு நல்லது செய்யணும்னா கூட அந்த மந்திரிகளால் தான் நடக்குது. அதனால இப்போ ஒருத்தர் மருத்துவமனையில் வந்து அட்மிட்டாக இருக்காரு, கிட்டத்தட்ட பில்லு 10 லட்சம் ஆயிடுச்சு. அதை குறைக்கணுனாக்கா அந்த லோக்கல் எம்எல்ஏ சந்திக்கணும். எம்எல்ஏ சந்திச்சாக்கா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் குறைக்கிறாரு. அவர் சொன்னாக்க நடக்குது. அப்போ நான் நாம் தமிழ் பேனரில் போனாக்கா அது அந்த வேலை ஆக மாட்டேங்குது. நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைதான். ஆனால் கர்நாடகத்தில் வந்து நான் வந்து நாம் தமிழ் கட்சி பேனரில் சில வேலை செய்ய முடியாது. யாரு சங்கட்டனை, யாரு உன் தலைவர், யாரு சீமானா, அவர் எல்டிடி ஆச்சு, தமிழ்நாடு தலைவர் எங்கே வச்சுருக்கிற, இப்படி பல கிராஸ் கொஸ்டின். நான் போன வேலை நடக்கிறதுல இதுக்கு விளக்கம் கொடுத்தா எனக்கு நேரம் போயிடுது. அதனால சரி நாம என்ன பண்ணோம், ஒரு அமைப்பு தொடங்கும்னு சொல்லிட்டு கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதில் கர்நாடகம் வந்துடுது. அப்போ நம்ம இந்த கர்நாடக கல்ச்சர் நிகழ்வு செய்யும்போது அண்ணனுக்கு கெட்ட பேர் வரும், கட்சிக்கும் கெட்ட பேர் வரும். அதனால நாம் தமிழ் நம்ம கர்நாடக பாதுகாப்பு இயக்கமும் சரி, நாம் தமிழ் கட்சியும் சரி, இல்லை ஒரே கொள்கையில் தான் பயணிக்கிறோம். நம்ம அந்த மண் சார்ந்த சந்திச்சுக்கோங்க, பேசிக்கோங்க, அதில் ஒன்றும் முரண்பாடு இல்லை. ஆமாம் ஆமாம். அண்ணன் வந்து உடனுக்குடனே பாராட்டுவார். இப்போ இந்த நிகழ்வு உடனே மெசேஜ் போட்டு பார்த்துக்கள்டா சிறப்புறான்னு சொல்லி இது பண்ணியிருந்தாப்புல. அந்த நம்பிக்கை நட்பு எல்லாம் இருக்குது. ஒரு அன்னைக்கு இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் அடிக்கடி சென்னைக்கும் வந்துட்டு போகிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க, பல இடங்களுக்கு, பெங்களூரில் இருக்கிறீங்க, பார்க்குறீங்க. அன்றைக்கி நண்பர் நீங்கள் சொன்ன நண்பர் அறிமுகப்படுத்துறீங்க, அசோக். அவர் வண்டியில் தான் வச்சுட்டு முழுக்க அந்த எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு பிரபலமான வர்த்தக நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய சென்னை சில்க், இங்கே இருக்கக்கூடிய போத்தீஸ், இங்கே இருக்கக்கூடிய அஞ்சப்பர், இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிறுவனங்கள் எல்லாமே அங்கேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் அங்கே இருக்கு. ஆனால் அங்கே வந்து பெயர் பலகைகள்லாம் பார்த்தீங்கன்னா கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாநில கொடின்னு ஒரு கொடி அந்த வாசலில் வச்சுக்கிட்டு இருக்கிற அதே நிறுவனங்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் மேலே இருக்கும். அப்புறம் போனால் போதும் தமிழ் இருக்கும். சில இதில் தமிழே கிடையாது. பெயர் பலகை வைங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இந்த போக்கு இருக்குல்ல வித்தியாசம். அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த மொழி பற்றுக்கும்
தமிழ்ல இருக்கிற மொழி பற்றுக்கும் 2 பேருக்கும் மொழி பற்றுல யார் அதிகம்? அங்கே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, மொழி பற்றுன்னு வரும்போது ம். தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இப்போ இருக்கிற சூழலில் வந்துட்டு ம். மொழி பற்று வந்து இப்போ அவங்களுக்கு தான் இருக்குது. ம். அது மொழி பற்றா மொழி வரையா தெரியாது, ஆனால் இருக்குது. அதெல்லாம் அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. ம். கன்னடம் அந்த மஞ்சள் சிகப்பு ஷால் மாநில போட்டு கொடி. போட்டு வந்தாலே, அந்த ஷால் போட்டு வந்தாலே ம். அந்த கடைக்காரன் மாரடி பயப்படுறான். ம். அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க, ம். அச்சப்படுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ம். ஒரு கன்னட நிகழ்வு செய்ததாக இருக்கட்டும். ம். இப்போ இல்ல சமீபத்தில் அங்க எல்லாமும் சாத்தியமா இருக்குது கோபி. புரியுதுல உங்களுக்கு? ஆமாங்க. பெயர் பலகை எந்த இடத்துலயும் வேற எந்த மொழியில கன்னட மொழியில மட்டுமே இருக்குது. ஆங்கிலம் கீழே சின்னதா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்குது. இங்க இல்லையே, எப்படி பாக்குறீங்க? அது எல்லாம் ஒன்று பண்ணுங்கய்யா, ம். எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கணும். இப்போ அந்த சீமானவன் செய்தால் இவர் வரமாட்டேங்கிறாரு. மொழி வெறின்றாங்க இங்க. ஆமாம், என்ன இவர் செஞ்சால் வெறி? மற்றவங்க வரமாட்டேங்கிறாங்க. ம். முதல்ல தமிழ் தேசியவாதிகள் நமக்குள்ள வந்து ஒற்றுமை கிடையாது. ம். முதல்ல நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த போட்டி பொறாமல் இருக்குது அதிகமாக. ம். ம். நம்ம அதை விட்டு எல்லாம் ஒன்றா நிற்கணும். ம். ஒன்றா நின்றா மட்டும் தான் சாத்தியமுங்க. அங்கே கன்னட அமைப்புகள் எப்படி ஒன்றா வராங்கனாக்கா, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒருத்தர் நிற்கிறாரு. ம். ஏகனையை பார்த்தா இவருக்கு பிடிக்கிறது, இவரை பார்த்தா எனக்கு பிடிக்கிறதுனாக்கா, ம். ஆனால் நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒருத்தர் இருக்கார். ம். அவர் அந்த வேலையை செய்கிறாரு. ம். அவர் தான் ஒருங்கிணைக்கிறாரு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புரியுது. கன்னடத்துக்காக வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் ஒன்று பண்ணி நிற்கிறாங்க. ம். 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 அப்படி நின்று ஒரு அதாவது சட்ட ரீதியாக வந்து அந்த இன உணர்வும் அவங்களுக்கு வரல, ம். அந்த அச்ச உணர்வு கூட வரல. ம். கன்னட ராஜ்யசபானாக்கா தானாக முன் வந்து கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், ம். எல்லாம் உணவகங்கள், ஃபேக்ட்ரி எல்லா இடத்துலையும் வந்து கன்னட கொடி பறக்குது. அது என்னன்னாக்கா அது பற்றுலலாம் வரல, வர வச்சுட்டாங்க. அந்த நவம்பர் அந்த அந்த கன்னட நாள் நவம்பர் 1க்கு பிறகுதான் நான் வந்தேன். 2வது முறையாக பெங்களூருக்கு வந்து சரிங்க, அப்போ உங்களை சந்திக்க முடியல. சரி. எங்க பார்த்தாலும் அந்த கொடி தான் இருக்குது. ஆமா. எந்த நிறுவனம் இருந்தாலும் சரி, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, மத்திய அரசு நிர்வாகத்துக்கு முன்னாடியே அந்த கொடி கட்டி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, அங்கெல்லாம் மத்திய அரசு கேட்கல, ஏன் மாநிலத்துக்கு கேட்காது. ஒரு கொடி உங்களுக்கு அப்படின்னு கேட்கவே இல்லை. கேட்காது. ஆனா இங்க ஒரு கொடியும் இல்லை, ஒன்றும் மொழியும் இல்லை இங்க. இது எப்படி உங்களுக்கு தோணுது? கொடி நான் தமிழ்நாட்டு கொடி ஒன்று இருக்குதுங்க ஐயா, ம். உருவாக்கியிருக்காங்க இல்லையா, அந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ம். அத்திப்பள்ளி பார்டரில் வந்து நாங்கள் கன்னட கொடியும் தமிழ்நாட்டு கொடியும் ஒன்றா வச்சு ஒரு நிகழ்வு பண்ணோம். ம். தமிழ்நாடு கொடி இருக்குது, ஏற்றுக்கொள்ள மனம் வரலைங்க. ம். நீ உருவாக்கினா அந்த கொடி நான் ஏற்றுக்க முடியுமா, இவர் உருவாக்கினா ஏற்றுக்க முடியுமான்ற மாதிரி அந்த போட்டி பொறாமையில தான் வந்து விழுந்து கிடக்கிறோம். எல்லாம் ஒன்றுபட்டு அந்த கொடியை வந்து நம்ம கையில் தூக்கணும், கொண்டோம். நமக்கான கொடி இருக்குது, அது யாரும் எடுக்க மறுக்கிறாங்க. அங்கே கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல கல் எறிவாங்க. இந்த வணிக வளாகத்தில் கன்னட கொடி இல்லை, கன்னட பேனர் இல்லை, இன்னைக்கு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு கல் தருவாங்க, நெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் அவங்களே கன்னட கொடி போகிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கைலாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. காவல்துறை அது வீடியோ இருக்காது, உங்களுக்கு வீடியோ காட்டுறாங்க. நடவடிக்கை வந்து எடுக்க மாட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் பெரிய ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப பெரிய தொழில் வல்லுநராக பெரிய ஆளுங்க இருந்தாக்கா, பணபலத்தில் பெரிய ஆட்களாக இருந்தாக்கா, மந்திரிகள் தொடர்பில் இருந்தாக்கா ஒரு வழக்கு போட வைப்பாங்க. அப்படி போட வச்சா கூட அந்த வழக்கு தள்ளுபடி பண்ண நடவடிக்கை இருக்காது. ஆமாம். இப்போ இந்த கன்னட ராஜ்யசபா நிகழ்வு நினச்சி பாருங்க, சித்தராமையா கர்நாடக முதல்வர் பேசியிருக்காரு. வாட்டார் நகரை கோரிக்கை வச்சாராம், எங்கள் மேலே நிறைய வழக்கு இருக்குது, கொஞ்சம் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சித்தராமையா வந்து இந்த மொழி வாரிய மாநில பிறந்தநாள் கன்னட ராஜ்யசபா அந்த நாளுக்கான பரிசு என்னன்னாக்கா, கன்னட அமைப்புகள் மீது உள்ள வழக்குகள்லாம் ரத்து செய்யப்படும். அதான் அவர் பரிசா கொடுத்துருக்காரு. இப்படியெல்லாம் வந்து வாழுது கர்நாடகா. ஆமாம், மொழியிலையும் இனத்திலையும் வந்து வாழுது. ஆமாங்க, இங்கே தேயுதுங்க. கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு நிகழ்வுங்கய்யா, கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பெங்களூர் ஜெயநகர்ன்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்துட்டு ஒரு கன்னடர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை அந்த கன்னடம், ஆங்கிலம், தமிழ் 3லையுமே இது ஓடும். அந்த இயேசு இது பற்றி ஓடும், அந்த வசனங்கள் ஓடும். இது ஏன் தமிழில் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விட்டு 1 லட்சம். கன்னடம் பெருசா இருக்கு, தமிழ்ல வருது சின்னதா, தமிழும் ஆமா இருக்குது. ஆனாலும் அந்த தமிழ் வேணாம். ஆமா, அந்த சர்ச்சைக்காரங்க தமிழ்காரங்க தான் கட்டினாங்க. கட்டி ஒரு 80 வருஷம் ஆகுது. தமிழர்கள் தான் தமிழ் உழைப்பில் கட்டுந்தான், முழுக்க தமிழ் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் கன்னடா மாசம் இருக்குது, தமிழும் இருக்குது, ஆங்கிலமும் இருக்குது. ஆனாலும் ஒருத்தன் திடீர்னு வந்து என்ன பண்ணுறான், அவன் கன்னட பொருளில் அதை மிரட்டுறான். எனக்கு உடனே ஃபோன் வருது, நாங்கள் ஒரு 10 பேர் அங்கே திரண்டு நிற்கிறோம், 10-15 பேர். அவர் யாருன்னு பார்த்தா அவர் சிவகுமார் நாயக். நாயக்கனா தெலுங்கர் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன பண்ணுறாரு, 1 லட்சம் லஞ்சம் கேட்குறாரு. இது அப்படியே இருக்கணும்னா 1 லட்சம் கொடு, டெல்லியில் வந்து நாங்கள் கன்னட ராஜ்யசபா பண்ணுறோம், 1 லட்சம் கொடு அப்படியே மிரட்டல் விடுறாங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து மிரட்டி அவனை ஓட வச்சாங்க. அப்புறம் திரும்பி அடுத்த நாள் வந்து அந்த 1 லட்சம் கேட்ட விஷயமா சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு, எங்கள் குரூப்பில் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ண கேட்டதால சாதா அப்புறம் நம்ம ஆளுங்க இது பண்ணி விட்டாங்க. சரி பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போய் பேசி அதை தெரியப்படுத்தி இது பண்ணோம். இப்படி மிரட்டுறாங்க.
தமிழ் வந்தால் மிரட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக கன்னடர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக தான் இருக்காங்க தமிழ் ஆமாங்க. மக்களோட. ஒரு சிலர் தான் அந்த பிரச்சனை கிளப்புறது. ஆமா. ஒரு சிலர்னா அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பேர் வச்சுட்டு இருக்கிறவங்க தான் ஆமா வந்து ஆமா ஆமா. பண்ணுறாங்க. புரியுதுல? நிறைய கன்னடர்கள் எனக்குமா நிறைய நட்பாக தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு சிலர் தான் அப்படி- அங்கேயும் உள்ள நுழைஞ்ச ஒரு கும்பல் இருக்குது. இங்க கண்டிப்பா. நுழைஞ்ச மாதிரி அங்க நுழைஞ்சிட்டு ஆமாங்க. அவங்களுக்கு தான் மொழிவெறி அதிகன்ற மாதிரி காட்டிக்கிட்டு ஆமா அவங்க அங்கங்க வந்து குறுக்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை தூண்டிட்டு இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நல்லது. நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம தொடர்ந்து சந்திப்போம், பேசுவோம். கோபி. நன்றிங்க ஐயா. வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.